சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, வினையாக கேள்வி தந்தது தெளிவாக. பாக்கியம் மாப்பிள்ளை வீட்லேருந்து எல்லாரும் கிளம்பிட்டாவலாம், வந்துட்டு இருக்காவ. பிள்ளை ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைமா. சரிங்க. எங்கம்மா அவனே காணலையே? யார் மாமா கேட்குறீங்க? எம்மா ஓ வீட்டுக்காரனை தான். எங்கே காணோம்? காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லையே. மாமா நைட்டு தான் வந்தாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாரத்துலையும் கிளம்பிடுவாங்க மாமா. சரிம்மா. பிள்ளையெல்லாம் கிளம்பிட்டுங்களா? கிளம்பிட்டு இருக்காங்க மாமா. சத்தியா கிளம்பிட்டாளான்னு போய் பார்க்குறீங்களா? சரி. நான் வெளியே நிற்கிறேம்மா, அவள் வந்துட்டு இருப்பாவோ, வந்தது வாங்கன்னு கூப்பிடணும்ல. சரிங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிடுதோம். சரிம்மா. ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரவும் நல்லவங்களாக்கா? மாமா நல்லா விசாரிச்சிட்டாவளா? அதெல்லாம் நல்லா விசாரிச்சு தான்மா பார்த்துருக்காவலாம். மாப்பிள்ளை அவருக்கு 2 தம்பியா, ஒரு அம்மா ஒரு அப்பா, அவ்வளோதான்னு சொன்னாவ. காலேஜ் வச்சு நடத்துகிறாங்களாம், 3 பேரும் தான் பார்த்துட்டு இருக்காவலாம். மாமா நல்லா விசாரிச்சுட்டாவனா? சரிக்கா, நமக்கு நல்லா தானே, நம்ம பிள்ளை எங்கே போனால் நல்லா இருக்கணும், அதான் நம்மளுக்கு. சரிம்மா வாமா, போய் பிள்ளை ரெடி அடிச்சுக்கலான்னு பார்த்துட்டு சமயக்கட்டில் வேலையை முடிச்சுடுவோம். சமயக்கட்டில் நான் எல்லாரையும் முடிச்சுட்டேன், பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்குவா, பார்த்துட்டு தான் வந்தேன் கீழே. நீங்களும் மாமா பேசிட்டு இருந்தனால தான். சரிம்மா சரிம்மா. கிளம்பிட்டாவோன்னு தானே சொன்னாவ, இன்னும் வரக்கணுமே, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. வந்துட்டாவோ. அடடே வாங்க வாங்க வாங்க. என்ன ஒரு தடவை வாங்கன்னு சொன்னால் வரதானே போகிறோம், எதுக்கு இத்தனை தடவை இவர் வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு? அதானே, ஒரு தடவை சொன்னாலும் வந்துடுவோமே, இவர் எதுக்கு இத்தனை தடவை வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு? அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், திரும்பி ஏன்ட்டே கேட்குறீங்க? எதுக்குடா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ நீ எனக்கு சம்மந்தி ஆக போகிறல்லடா. சாரி, சம்மந்தி, வாங்க சம்மந்தி அப்படின்னு கூப்பிடணும்ல. வாங்க போங்கன்னு சொன்னால் தானே கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அது சரி. உங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்னே, இப்போ பேசி வச்சு தான் கூட்டி வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருறான், உள்ளே போய் அண்ணியை பார்க்கலாம். இந்த அண்ணையே அவரையே பார்த்துட்ருக்காரு. அதானே. அண்ணே என்னங்கடா? அண்ணே அவர் ஒன்றும் பொண்ணு இல்லை, நீங்கள் ஏன் அவரை வெறிக்க பார்த்துட்ருக்கீங்க? ஏன்டா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்டா. சரி 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 வாங்க உள்ளே போகலாம். இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா எப்படி? வாங்க போகலாம். ஐயா சித்து, கார்ல தட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துறியா ஐயா உள்ள? நீங்களே எடுத்துட்டு போங்க. தட்டை தூக்கிட்டு இருந்தா என்ன நினைக்க மாட்டாங்க? பிச்சைக்காரன் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. வா அண்ணே, அப்ப நீங்களே தூக்கிட்டு வாங்க போங்க. இல்லை சண்டை போடாம ஏன்ட்டையாவது எடுத்து கொடுங்கடா, நானாவது கொண்டு போறேன். இருங்க, ஒரு நிமிஷம் எடுத்து தரேன், கொண்டு போங்க. இந்தாங்க. கொடு. சரி உள்ள வாங்க. உள்ள போக வேண்டியதானே, எங்களை என்னதை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணே எங்களை கூட வீட்டில் பார்த்துக்கலாம்லானே. அண்ணியை இப்போ ஒரு தடவை தான் பார்க்க முடியும், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பார்த்துக்கிடுங்க. இல்லை நிச்சயம் வைப்பாங்களா, அப்போ பார்க்கலாம்ல? அப்போ ஒரு தடவை பார்த்துக்கலாம். 2 பேரும் சைலண்ட்டாக உள்ளே வந்து நிற்கிறீங்க, என்ன மாச்சும் பண்ணீங்க பிச்சிருவேன் உங்களை. உள்ளே வாங்க. நீ என்னன்னு நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அதானே, நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் கூட நம்பிடலாம்டா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் நம்ப முடியல. சரி நான் ஒன்றும் பண்ணல, பேசக்கூட இல்லை. போதுமா? சேம், போங்க. வாங்க உட்காருங்க எல்லாரும். சரிடா. மாப்பிள்ளை தம்பி நீங்களும் உட்காருங்க. அவர் மட்டும்தான் உட்காரணுமா அங்கிள்? நாங்களும் உட்காரக்கூடாதா? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன திரும்புங்க. என்னையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. லூசு. ஐயோ தம்பி, மாப்பிள்ளை தம்பி எல்லாரும் உட்காருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டே அவன் அப்படித்தான்டா, நீ ஒன்று நினச்சிக்காத. தம்பி ரொம்ப தமாசான ஆள் போல, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? பாக்கியம் எல்லாரும் வாங்க. வந்துட்டு அவ எல்லாரும். அடடே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்கப்பா வாங்க. எம்மா டீ என்ன மாதிரி எடுத்து வந்து கூடேம்மா. அதோ போறீங்க. அதெல்லாம் வேணாம், முதல்ல உன் மவளை வர சொல்லி நாங்கள் பார்த்துக்கிடுதோம். ஏமாவும் அழகாக தான் இருப்பான், அப்புறமேட்டு கூட பார்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்கடா. இல்லை அதுக்கு இல்லை, நம்ம 2 பேரும் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் போய் தனியாக பேசிக்கிட்டு வாங்கல்ல. அப்போ அந்த நேரம் நம்ம டீ காப்பி ஏதாவது குடிச்சுக்கலாம்ல. அண்ணே இப்போ என்னடா உனக்கு? அப்பா காரியத்தில் கரெக்டாக இருக்கார்லண்ணே.
அண்ணே காரியத்தில் கரெக்டாக இருக்காரு பாருங்க, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம் சாமி, சித்த நேரம் அமைதியாக நில்லு. சரி அந்த சைடு திரும்புங்க. பாக்கியம், சொல்லுங்க. அம்மா ஃபர்ஸ்ட் சத்தியா வர சொல்லுவீங்களா? பார்த்துட்டு அப்புறமா டீயில் குடிச்சுக்கிறாங்களாம், அவங்கள வர சொல்லு. சரிங்க, பாப்பாட சொல்லி கூட்டிட்டு வர சொல்றேன், இருங்க. சொல்லிட்டேன்டா, இப்போ வந்துருவா. வந்துட்டாங்க போலயே. அழகா இருப்பாரா? சரி, எப்படி இருந்தா என்ன? இந்த அக்ஷரா அவரை எங்க போனானே தெரியல. அம்மாடி கிளம்பிட்டியாமா? சித்தி கிளம்பிட்டேன். ஆனா அக்ஷரா எங்க போனா? அம்மா உன் கூட தானம்மா இருந்தா. சித்தி இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, இப்போதான் வெளியே போனா. சித்தி அவங்களாம் வந்துட்டாங்களா சித்தி? வந்துட்டாவம்மா. சித்தி அவங்க நல்லா இருக்காங்களா? அம்மாடி யாரம்மா கேட்குற? ஐயோ என் மக்கு சித்தி, அவங்கள தான். நான் யாரை கேட்க போகிறேன்? அம்மாடி ஆள் சூப்பராக இருக்காவம்மா. சரிங்க சித்தி. அக்ஷரா வர சொல்கிறீங்களா? அம்மாடி வா, நம்ம கீழே போவான். அவளுக்கு அம்மா கிச்சனில் வேலை கொடுத்துருக்காவ, வா நம்ம போகலாம். சரிங்க சித்தி, வாங்க போகலாம். சரிம்மா வா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அண்ணே, அவர் நம்ம இங்கே இருக்கோன்றதே மறந்துட்டு அண்ணியவே பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. அதைத்தாண்டா நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் பார்த்துட்டே இருக்காவளே. அவரை கூப்பிட்டு கேளுங்கண்ணே. என்னத்தடா கேட்க சொல்ற? நீ என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க. டேய், இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர். அவருக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அவர் பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு என்ன இதில் பிரச்சனை? போங்க அந்தால, உங்களை போய் கேட்க சொன்னேன் பாருங்க, என்னைய சொல்லணும். அண்ணே அண்ணே, என்னடா? பார்த்தது போதும், எல்லாரும் இருக்கோம், தெரியலையாக்கும். பார்த்தாட்டி உன் மௌன ஒன்றும் தெரியாது, அப்புறம் மாதிரி வீட்டில் இருப்பான். இப்போ அந்த புள்ளியை வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சும்மா இருங்க. நீங்களா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப மட்டும் சும்மா அப்படி பார்க்காம நின்றுட்டு இருந்தீங்க. கண்ணை மூடிட்டு இருந்தீங்களோ? பிள்ளைய போய் என்னமா சொல்லிக்கிட்டு. வீட்டில் நீ கழுவி ஊற்றுவ. அது வீடுங்க. இந்த 4 பேர் இருக்கிற இடத்துல இப்படியா பேசுவாங்க? சும்மா இருங்க பேசாம. இல்லை ராஜசேகர், சொல்லுல. பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக அமுச்சு வைப்போமா? 2 பேர் பேசிக்கிறட்டுமா? ஆமாம், அவங்க கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு வரட்டும், அவங்களுக்கு சம்மந்தமாக என்னன்னு கேட்டுக்கிடுவோம். ஏம்மா இன்னைக்கு என்னம்மா சொல்கிறேன்? அண்ணே உங்க விருப்பம் என்னவோ அதான் என் விருப்பமும். சரிம்மா சரிம்மா. மாப்பிள்ளை சொல்லுங்க. பார்த்துட்டே இருக்கிறது போதும், கூட்டிகிட்டு போய் தனியாக பேசிட்டு 2 பேரும் சம்மதமான வந்து சொல்லுங்க போங்க. சரிங்க மாமா. என்னை என்னடா மாமாவா? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? இன்னும் உங்களுக்கு இன்னுமா புரியலை? அவர் சம்மதம்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியாடா? ஆமாம், அதனால தான் நீங்கள் என்ன கமிட்டட் ஆகாமல் கிடைக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? சரி சும்மா இருங்கண்ணே, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆமாம், இவர் 7-8 குழந்தை பெற்றுட்டாரு. வாயை மூடுற முத. சரி சரி, அங்கிட்டு பாருங்க. என்னை என்னடா அதான் தனியாக போய் பேச சொல்லிட்டாவுல, கூட்டிகிட்டு போய் பேச வேண்டியதானே? என்னத்தை வெறிக்க பார்த்துட்டு இருக்க? ஏன்டா இந்த பொண்ணு முன்னாடி மானத்தை வாங்குறீங்க? நீங்கள் போய் பேசுனா நாங்கள் எதுக்கு பேச போகிறோம்? போங்கண்ணே பெஸ்ட்டு. சரி வாயை மூடிடும். என்னை இப்போ எதுக்குடா நீ சும்மா சும்மா அண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க? அண்ணே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, இப்போ நம்ம 2 பேரும் என்ன செய்யறது? அவர் வரந்தட்டிக்கும் சும்மா நில்லு, நொய்யின்னு இருக்காத, அப்புறம் அடிச்சே போட்டுருவேன். என்னண்ணே போர் அடிக்குதுண்ணே. இல்லை இந்த ஃபோன் இருக்குல்ல, எவ்வளவு மெசேஜ் பண்ணுவாள், மெசேஜ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? என்னை இங்கே வந்து மெசேஜ் பண்ண என்னன்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஒரு பொறுக்கின்னு நினைப்பாவோ. என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னடா சும்மா சும்மா நொய்யின்னு இருக்க? என்ன பேசுறாங்கன்னு கேட்க விடுறியா? நீங்க என்ன கேட்க போறீங்க? அக்ஷராவா? ஏனே இந்த பேரை நம்ம எங்கேயும் கேட்டிருக்கோமே. அதானடா. அண்ணே இந்த குரலையும் நான் கேட்டிருக்கேனே. உனக்கு ஒரு பொண்ணோட குரல் தெரியலன்னா தான்டா அதிசயம், தெரிஞ்ச அதிசயம் இல்லை. போங்கண்ணே என்கிட்ட, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்னையே சொல்லணும். அப்ப சும்மா இல்லடா, எந்த பொண்ணை பார்த்தாலும் கேட்ட மாதிரி இருக்கு, பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. போதும் திட்டினது, அவன் திரும்புங்க. மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம், சிறு பெண்ணாகி முன்னே போகும், கதரும் உடலும் என் கதரும் உயிரும் அவள் பேர் கேட்டு. பெரியப்பா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. அம்மாடி அங்க வச்சுட்டு போமா, நாங்க எடுத்துக்கிறோம்.
சரிங்க ஆண்டி. அண்ணே இவன் அவ தானே? ஆமாடா, அந்த அக்ஷரா தான்டா. வந்து சொன்னேன்னு இங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு. போதும் நில்லு. அம்மாடி அவங்களுக்கு மட்டும் டீ வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்றியாம்மா? சரிங்க ஆண்டி. அச்சச்சோ, இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? அம்மாடி, காஃபி தருவியா மாட்டியாம்மா? இதோ இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. சித்தர்த் சார், நீங்களும் டீ எடுத்துக்கோங்க. எனக்கு டீ எல்லாம் வேணாம். நான் உங்கள் வீட்டு மொட்டை மாடல நிற்கிறேன். நீப்பா என்ன லுக்கு? நான் போயிட்டு வந்துடுதேன். உங்ககிட்ட பேசுனதுக்கு தான் என்னை திட்டினீங்கல்ல. நான் போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு வரேன், சரியா? நீங்கள் டீ குடிச்சிட்டு நில்லுங்க. நீ வாழுடா, உனக்கு என்ன? நீ வாழு. வாழு தோல் இருந்துக்கிட்டாங்க, தள்ளுங்க. வருவேல ரொம்ப முக்கியம். நான் எப்படி வர முடியும்? அதெல்லாம் முடியாது, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, தெரியல உங்களுக்கு? நான் வெயிட் பண்ணுறேன், நீ வர. அதெல்லாம் முடியாது, வர முடியாது. நீ வருவ வரட்டா? எல்லாரும் கமிட்டட் ஆயிட்டாங்க, நம்மளை தவிர. சே, என்ன எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறீங்க? இல்லைங்க, அது வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நானே தைரியமா பேசுறேன், நீங்களும் சும்மா பேச வேண்டியதானே? என்னங்க பேசுறது? என்ன பேசுறதா? என்ன இப்படி இருக்கீங்க? நீங்க அழகா இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம் தான். என்னங்க பட்டுன்னு சொல்லிட்டீங்க? ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். ஓ அப்படியா? நீங்க என்ன நினைச்சீங்க? வெக்கப்படணும்னு நினைச்சீங்களோ? வேணும்னா நீங்க வேணா திரும்பி கேளுங்க, வேணா வெக்கப்பட்டு வேணா சொல்றேன். இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க அழகா இருக்கீங்க. அப்படியா? சரிங்க. என்ன அப்படியா சரிங்கன்றீங்க? உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? என் தங்கச்சி அக்ஷரா உங்க காலேஜ்ல தானே படிச்சுட்டு இருக்கா? ஆமா. அதான் உங்களை பத்தி சொல்லியிருக்கா. செல்வா, அப்புறம் சித்து, எல்லார பத்தி சொல்லியிருக்கா. ஓ, இதெல்லாம் வேற சொல்லியிருக்காளா? ஆமா. இன்னும் என்னென்னலாம் சொன்னா? உங்க தம்பி பண்ற காமெடி எல்லாம் சொல்லியிருக்கா. அவன் சும்மா சுட்டி, வேற ஒன்றும் இல்லை. வாளுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் லைட்டா, ஆனா நல்லவன். தெரியும், அக்ஷரா சொல்லியிருக்கா. சரி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்லை, அதுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னன்னாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் என் தம்பிங்களை விட்டுட்டு வரமாட்டேன். என்றைக்குமே, எப்பவுமே வரமாட்டேன். புரியல. இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை அப்படி ஏதாவது சொல்லி, இல்லை நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுங்க, பயப்படுறீங்க உங்க தம்பிங்களை விட்டு நான் பிரிச்சிடுவேன் அப்படின்னு. கவலைப்படாதீங்க. இல்லை, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. எனக்கு தோணுச்சு இப்பயே பேசிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது எப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, அக்ஷரா ஏற்கனவே சொல்லியிருக்கா அவங்களுக்கு உங்கள் தம்பிங்கன்னா உயிர்னு. ரொம்ப நல்லது. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்லை, நான் உங்கள் தம்பிங்களை விட்டுட்டு உங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஆனால் அதே மாதிரி நீங்களும் எனக்கான டைமை எனக்கு கொடுக்கணும், எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ ப்ரைவசி எல்லாமே எனக்கும் கொடுக்கணும், ஓகேவா? தாராளமா. அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் மாற்றி பேசக்கூடாது, அதானே? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எதுவுமே பேச மாட்டேன். அதாவது உங்கள் தம்பிங்களையும் உங்களையும் பிரிக்கிற மாதிரி எதுவும் பேச மாட்டேன். அவங்க உங்களுக்கு பசங்க மாதிரின்னு எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு பசங்கன்னா எனக்கும் பசங்க தான். நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. வேற எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, போகலாமா? ஒரு நிமிஷம், உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஓ சாரிங்க. ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் வாங்க போங்க இதெல்லாம் விடுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தானே நான். ஸோ அதனால் நீ வா போ அப்படின்னே கூப்பிடலாம், ஓகே? சரிங்க. இப்போ தானே ஏன் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். சரி, வா போகலாமா? நான் வர சொல்லிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இவன் இன்னும் வராமல் இருக்கான். ஒருவேளை வரமாட்டாலோ? ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். வரலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? வந்துட்டா. ஓய், ஒன்றை தாண்டி கேட்குது, சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? உடனே தான் பொண்ணு பார்க்க வந்தேன். விளையாடாதீங்க. லூஸு, எனக்கே தெரியாது இது உங்கள் வீடுன்னு. அப்படியா? ஆனால் எப்படி? அதை போய் உங்கள் அப்பன்ட்ட கேளு. ஏய், ஏண்டி தரையவே பார்த்துட்ருக்கேன்?
அப்படி தான் பார்க்க முடியும். திமிரு ஆ? ஆமாம், திமிரு தான். இப்போ அதுக்கு என்ன? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடக்குறேன்டி. சரி, நான் போகிறேன். எங்கே போகிற? கீழே தான் எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆனால் நான் இங்கே தானே இருக்கேன். நீங்கள் எங்கேனே இருங்க, நான் கீழே போகிறேன். இப்போ அதுக்கு என்ன? நான் போகிறேன். சரி போ. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இப்போ எப்படி போகிறேன்னு பார்க்கலாம். இப்போ போ. விட்டா தானே போக முடியும். விடலாம் முடியாது, இப்படியே போ. விடுங்க. அப்போ மரியாதையே பக்கத்தில் இருந்து நெல்லு. அதெல்லாம் முடியாது, நான் போகணும். இப்போ நீ எப்படி கிட்ட வரேன்னு பார்க்குறியா? இப்போ விடுறீங்களா என்ன? விட முடியாது, நான் இப்படியே தான் நிற்பேன். யார் வேணா வரட்டும், எனக்கு என்ன. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. அப்போ கிட்ட வா. சரி, விட்டா தானே திரும்ப முடியும். விடுங்க. சரி திரும்பு. என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம் கையோடு வா பின்னிக்கொள்ள நீ தாண்டா சந்தோஷம். நம்மோடு யாரும் என்னன்னு சொல்லுங்க. கூப்பிட்டுட்டு சைலண்டாகவே இருக்கீங்க. ஆமாம் ஒன்றும் இல்லை, அப்போ விடுங்க, நான் போகிறேன். மரியாதை நில்லு. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, சும்மா எதுக்கு நிற்கணும்? கீழே போனால் ஏதாச்சும் வேலையாச்சும் பார்க்கலாம்ல. நீ ஏதாச்சும் வேலை அடைச்சி வாயமுடு. என்ன? ஒன்றும் இல்லை லூசு. நீ சொல்லவா? சொல்லு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அக்கா பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, தெரியுமா? ஏ நீ வேற, நான்லாம் உங்கள் அக்காவை பொண்ணு கிட்ட வரல, எங்கள் அண்ணனுக்கு தான் உங்கள் அக்காவை கிட்ட வந்திருக்கோம். அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கன்னு என்னைய சொல்கிற மாதிரில இருக்கு எனக்கு. நீங்கள் என்ன லூஸா? ஆமாம். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? அந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லுவேனே, ஆமாம். அந்த பொண்ணு இப்போ நான் வரும்போது கால் பண்ணா, பார்த்துட்டு தான் வரேன். பார்த்துட்டு வரீங்களா? அது எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்த்துக்க முடியாது, சான்ஸ் இல்லையே. மோபோல இப்போ வாடி வலிக்கு. உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன சான்ஸே இல்லை அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு நீயா? இவன் தெரிஞ்சு பேசுகிறானா இல்லை தெரியாமல் பேசுகிறானா? இல்லையே, நான் இல்லை. நான் இதுக்கு இப்போ அப்படிலாம் பேசணும், அதெல்லாம் இல்லை. என்ன சொன்னா? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா, நானும் ஓகே சொல்லலான்னு தான் இருக்கேன். அது எப்படி சொல்லுவீங்க? நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே. நீ என்ன சொன்ன? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆமாம் லவ் பண்ணுறேன் இன்னைக்கு தானே சொன்னேன். வளராத. இந்த பொண்ணு வேற அழகா இருக்கா தெரியுமா? அதெல்லாம் அந்த பொண்ணெல்லாம் கிடையாது. நிஜமா அது அந்த பொண்ணு இல்லை. அந்த அண்ணன் நம்பர் இருந்து கால் பண்ண பொண்ணு இல்லை. சரி இல்லைன்னு வச்சுக்குவான், அது எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? சொல்லிடுவோம், வேறு வழி இல்லை. எவனையாச்சும் கால் பண்ணி போட்டேன்னா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணதே நான் தான். மாவாளே, உண்மையை ஒத்துக்கிட்டியா? தெரியும்டி நீ பார்க்குற வலுதான்னு. சும்மா அடிச்சேன். அடிங்க பார்க்கலாம், அடிங்க. அழகே நீ பிறந்தது அதிசயமா உலகம் உன் பாசத்தில் தெரியுதடி நிலவே என் வாழ்க்கையில் ஒளிமயமா கலரா எதுக்கு இப்படி பண்ண? சும்மா தான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. நான் டேரக்டாக வந்து பேசினா அப்படின்னு உங்களுக்கு எம்எல்ஏ என்ன இது இருக்குது அப்படி எதுவுமே தெரியாதுல, அதனால தான். லூஸு. என்ன? நான் வந்த அன்னைக்கு நீ லூசுத்தனமாக சண்டை போட்டப்பவே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என்ன ஓவரா வாயாடியாக இருக்கேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். நான் வாயாடியாக்கும்? ஆமாம், இல்லைனாலும் சொல்லுங்க, நான் வாயாடியா? இல்லையே, என் தங்கத்துக்கு வாயில் வார்த்தையே வராதே. பேசவே மாட்டாங்க, கண்ணில் மட்டும்தானே பேசுவாங்க. விளையாடவே சொல்லுங்க. அது என்ன? பாங்கட்டே, நான் பாறேன். நீயும் என்ன நீங்கி போனா நீலவானம் கண்ணீர் சிந்தும் பேசாம அம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏதோ கல்லு தான் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? ப்ளீடிங் ஆகுது. இது ஒன்றும் இல்லடி. நீங்கள் சும்மா இருங்க, அங்கே ப்ளீடிங் ஆகுது. கீழே உட்காருங்க ஃபர்ஸ்ட்டு. அதான் பேண்டேஜ் போட்டு விட்டுட்டியே, இது என்னத்தை போட்டு தடவுற? கொஞ்ச நேரம் வாய் மூடுறீங்களா? நான் என்னடி பண்ண உன்ன? இது கொஞ்சம் லைட்டாக ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு. இருங்க, இதை மட்டும் வச்சு லைட்டாக க்ளீன் மட்டும் பண்ணி விட்றேன். சரி. வலிக்குதா? இல்லடி. அது எப்படி வலிக்காம இருக்கும்? எனக்கு தெரியும், வலிக்கும்ல. நீதாண்டி எனக்குள்ள நான் தாண்டி உன் புள்ள. இப்படி பண்ண மட்டும் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போயிடுவான். லூசு, ஏதாவது சின்ன பிள்ளை ஏதாவது எடுத்து எரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? எதுக்கு இப்போ இப்படி பேசிட்டு இருக்க? ஆமாம்ல, சரி விடுங்க. ஆனால் சின்ன பிள்ளைய தவிர வேறு ஏதாவது வேணும்னு எரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் விட்டு சாபம் பழிக்கும். சரி பழிக்கட்டும் தான், மருந்து போட்டுட்டேன்னா தயவு செஞ்சு எடு. அது என்ன ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு இப்போ? எதுக்கும் மூஞ்சி இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி வச்சிருக்க? என்னை பார்த்து எனக்கு குரங்கு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பின்ன எதுக்கடி இப்படி வச்சிருக்க? வலிக்குதா? எனக்கு வலிக்கலாம் லடாச்சுமா. நிஜமா வலிக்கலையா? வலிக்கல. நீ தான் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டல, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன விடு.
சரி ரொம்ப நேரம் ஆகுது, எல்லாரும் பேசி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ கீழே போறியா? நான் கிளம்புறேன். நீங்களும் வாங்க. நான் இப்படியே கீழே வந்தேன்னு வச்சுக்கோயேன், தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது அபசகுணமாக நினச்சிருவாங்க. ஸோ அது உங்கள் அண்ணனுக்கும், அதாவது எங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனை, உங்கள் அக்காவுக்கும் பிரச்சனை. இதுக்கு தேவையில்லாமல் நீ கீழே போவா, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். ஓகே? ஆனால் எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு, நீ தான் மருந்து போட்டல, அப்புறம் என்ன? இப்போ போய் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன், சரியாயிடும், அவ்வளோதான். நான் கால் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மார்னிங் காலேஜில் பார்க்கலாம். ஓகே? என்னடி பூவா சொன்னதுக்கப்புறமா இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற? சும்மா கூப்பிட்டாலே வரமாட்டேன். இப்போ என்ன வலிக்குதா? ஏம்மா தாயே, வலிக்கலம்மா. அது எப்படி வலிக்காமல் இருக்கும்? வலிக்கும்ல, எவ்வளோ பெரிய கல் தெரியுமா? எனக்கு வலிக்கலடி. சரி, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க. சரி, நீ போ, கீழே போய் யார்கிட்டையும் சொல்லிட்டு தொலைஞ்சிடாத. சரி. ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கை